ஸ்ரீ ரேவா காண்டம் 47ஆம் அத்தியாயம். தேவர்கள் ஸ்வர்க்கம் திரும்புதல். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அனைத்து தேவர்களும் பிரம்மதேவரிடம் அடைக்கலம் புகுந்தனர். அவர்கள் சிறந்த மலைகளின் அளவுள்ள தங்கள் யானைகள், யானைகளுக்கு நிகரான குதிரைகள், சிங்கங்கள் மற்றும் புலிகளால் பூட்டப்பட்ட நகரத்தின் அளவுள்ள தேர்கள், மேலும் ஆமைகள், எருமைகள் மற்றும் முதலைகள் ஆகியவற்றின் மீது ஏறி பிரம்மலோகத்தை அடைந்தனர். தேவர்கள் தேவேந்திரனை தலைவராக கொண்டு பிரம்மலோகத்தை அடைந்தனர். தாமரையில் பிறந்த இறைவனை கண்டதும் தேவர்கள் தங்கள் 8 உறுப்புகளும் தரையில் படும்படி சாஷ்டாங்கமாக வணங்கினர். தேவர்கள் கூறினர், முழு உலகத்தாலும் மதிக்கப்பட தகுந்த இறைவனே வெற்றி உண்டாகட்டும். உலக வாழ்வின் காரணமே வெற்றி உண்டாகட்டும். தேவர்களில் சிறந்தவரே, தாமரையை தோற்றுவாயாக கொண்டவரே, நாங்கள் உம்மிடமே அடைக்கலம் புகுந்துள்ளோம். தூய்மையான ஆன்மாக்களை கொண்ட தேவர்களின் துயரம் நிறைந்த வார்த்தைகளை கேட்ட பிரம்மதேவர் மேகங்களின் முழக்கத்தை போன்ற ஆழமான மற்றும் கம்பீரமான குரலில் தேவேந்திரனிடம் கூறினார். தேவர்களே, நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? அனைவரின் முகத்திலும் இந்த வெளிரிய நிறம் ஏன் காணப்படுகிறது? உங்கள் அனைவரையும் அவமதித்தவர் யார்? இதை எனக்கு விரைவாக தெரிவியுங்கள். தேவர்கள் கூறினர், தாமரையில் பிறந்த இறைவனே, அந்தகன் என்ற பெயருடைய ஒரு மாபெரும் அசுரன் மிகுந்த சக்தி வாய்ந்தவன். அவனால் அனைத்து தேவர் கூட்டங்களும் தங்கள் செல்வங்களையும் ஆபரணங்களையும் இழந்துவிட்டன. வாள், சக்கரம் மற்றும் கோடரி ஆகியவற்றால் தேவர் கூட்டங்களை கொன்றுவிட்டு அந்த அசுரன் தேவேந்திரனின் மனைவியை வலுக்கட்டாயமாக கடத்தி சென்று விட்டான். தேவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் உலகங்களின் தாத்தாவான பிரம்மதேவர், மாமன்னரை, அந்த அசுரனை கொல்வதற்கான வழியை குறித்து சிந்திக்க தொடங்கினார். பாவியான அந்த அசுரனை நீங்கள் அனைவரும், அதாவது ஸ்வர்க்கத்தில் வசிப்பவர்கள், கொல்ல இயலாது. அவரே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே எல்லா உலகங்களுக்கும் ரட்சகர், வேறு யாரும் இல்லை. இவ்வாறு பிரம்மதேவரால் அனைத்து தேவர்களும் அறிவுறுத்தப்பட்டனர். அதன் பின்னர் பிரம்மதேவரை தலைமையாக கொண்டு அவர்கள் அனைவரும் கேசவர் இருந்த இடத்திற்கு சென்றனர். அவர்கள் பிரம்மதேவரும் மற்றவர்களும் பிரார்த்தனை பாடல்கள் மூலம் சக்கரம் ஏந்திய இறைவனை போற்றினர். தேவர்கள் கூறினர், தேவர்களின் தலைவர்களுக்கு தலைவனே, தேவி லக்ஷ்மி சரணடைந்த திருமார்பை கொண்ட இறைவனை வெற்றி பெறுவீராக. தேவர்களின் தலைவரே, அசுரர்களை அழிப்பவரே, நாங்கள் தம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளோம். பிரம்மதேவரை தலைமையாக கொண்ட அனைத்து தேவர்களாலும் போற்றப்பட்ட ஜனார்த்தனர் மனமகிழ்ந்து தேவர்களின் கூட்டத்தினரை கண்டு இவ்வாறு கூறினார். ஸ்ரீ வாசுதேவர் கூறினார், தேவர்களுக்கும் விப்ரர்களுக்கும் நல்வரவு. இன்று இரவு உங்கள் வருகையால் மிகவும் மங்களகரமாக விடிந்துள்ளது. உங்கள் காரியம் என்ன? அதை விரைவாக கூறுங்கள். விண்ணுலகவாசிகள் யார் மீது கோபமாக இருக்கிறார்கள்? உங்கள் துயரம் என்ன? உங்கள் துன்பம் என்ன? பயம் எங்கிருந்து தோன்றியது? மகா பாக்கியசாலிகளே, அதற்கான காரணத்தையும் உங்கள் மனதில் மறைந்திருப்பதையும் கூறுங்கள். இன்று உங்களுக்கு துன்பம் விளைவித்தவன் எவனோ அவன் யமனின் இருப்பிடத்திற்கு செல்லட்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் இவ்வாறு கூறப்பட்டதும் அவர்கள் அனைவரும் வெட்கத்துடன் தங்கள் உடல்களை சுட்டிக்காட்டி தலை குனிந்து, சுவாமி, நாங்கள் அந்தகனால் எங்கள் ராஜ்யத்தை இழந்து பொலிவிழந்து எல்லா ஒளியையும் இழந்துவிட்டோம். சுவாமி, ஒரு தந்தை மகனை காப்பது போல எங்களை காப்பீராக. தேவேந்திரனின் எதிரியை அவனது புதல்வர்கள் மற்றும் பேரன்களுடன் இணைந்து அழிப்பீராக என்று கூறினர். தாமரையில் அமர்ந்தவரும், அதாவது பிரம்மதேவரும் அவ்வாறே கூறினார். அதன் பின்னர் தேவர்களாலும் அசுரர்களாலும் தாமரை போன்ற திருப்பாதங்கள் வணங்கப்பட்டவரும், சங்கம், சக்கரம், கதாயுதம் மற்றும் வில் ஆகியவற்றுடன் கூடியவருமான அந்த பெரும் இறைவன் அரவ படுக்கையிலிருந்து எழுந்தார். அவர் தேவர்களுக்கு முன்னால் நின்றார். ஸ்ரீ வாசுதேவர் கூறினார், எந்த பாவியால் தேவர்கள் துன்புறுத்தப்பட்டார்களோ அவன் பாதாளத்திலோ பூ உலகிலோ அல்லது ஸ்வர்க்கத்திலோ இருந்தாலும் நான் அவனை அழிப்பேன்.
தேவர்கள் பெருகிய ஆற்றலுடன் திருப்தியடைந்து தங்கள் இருப்பிடங்களுக்கு செல்லட்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் பிரம்மதேவர் மற்றும் வாசவன் உட்பட அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பகவான் ஸ்ரீஹரியை வணங்கி தம் தம் வாகனங்கள் மூலம் ஸ்வர்க்கத்திற்கு சென்றனர். 47ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.